வணக்கம் மக்களே. நேற்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்ப அங்க ஒரு மாணவி கிட்ட ஆங்கிலத்திலே உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை திடீர்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. கேமரா எல்லாம் இருக்குது, கொஞ்சம் தயங்கி பயந்து போய் நிக்குது. அதுக்கப்புறம் அவங்க அங்க உள்ள டீச்சர் கிட்ட நீங்களே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க, ஆனா இங்கிலீஷ்ல கேளுங்க, எந்த அளவுக்கு ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க வைக்கிறாங்க. அப்ப அந்த டீச்சர் கேக்குறாங்க, உங்க பேர் என்ன, உங்க அப்பா என்ன பண்றாங்க. அப்ப அந்த பிள்ளை பதில் சொல்லிருது. அதுக்கப்புறம் இதே கேள்வியை நீங்க பேக் பெஞ்சர்ஸ் கிட்ட கேளுங்க அப்படின்னு கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, இப்ப கடைசி 3 பெஞ்சில் உள்ளவங்க எல்லாம் எப்பவும் படிக்க மாட்டாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதே மாதிரியே நாங்க எங்களுடைய ஆட்சியில நிறைய அமைப்புகள் உருவாக்கியிருக்கோம், அவங்க ஆங்கிலம் சொல்லி தர வருவாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா கத்துக்கிறாங்களான்றதையும் மேற்பார்வையிடுங்க, ஏன்னா ஆங்கிலம் ரொம்ப முக்கியம், அதுதான் அவங்களுக்கு கான்பிடென்ட்டை கொடுக்கும். நானுமே அரசு பள்ளியில படிச்சவ தான். அதனால எனக்கு இந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாவே மனப்பாடம் பண்றதுதான் மெயினா செய்யக்கூடிய பிள்ளைங்களா நாங்க இருக்கிறோம், புரிஞ்சு படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறது இல்ல. அதனால ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு எல்லாம் போகும்போது பெரிய அளவுல கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அதனால ஆங்கிலம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி அந்த வீடியோல பேசிடுறாங்க. அது மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெளியே வந்துருது, பெரிய அளவுல சர்ச்சைக்குள்ளாகுது. இதை எடுத்து திமுக காரங்க என்ன பண்ணிடுறாங்க, எப்படி ஒரு ஸ்கூல்ல போய் இப்படி ரீல்ஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் அமைச்சருன்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை தான் உங்களுக்கு கிடைச்சுதா, ஆங்கிலத்துல நீங்க கேட்டு அந்த பிள்ளைக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு மன சங்கடத்துக்கு ஆளாக்கி அதை அதுவும் முகத்தை கூட நீங்க பிளர் பண்ணல, அப்படியே நீங்க வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா திமுகவை சார்ந்த பல பேரு கீர்த்தனா அவங்களுடைய அவங்க பேசின பல வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து, இவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் தெரியல, ஃபுல்லா எல்லா சென்டென்ஸ்லயும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, கிராமர் மிஸ்டேக் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாங்க. தான் அரசு பள்ளியில தான் படிச்சேன் அப்படின்றதுக்கான ஒரு சான்றுக்கு ஒரு போட்டோவை போட்டுட்டு, இந்த மாதிரி அரசு பள்ளியில படிச்சதுனால நான் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இன்னும் வரைக்கும் நான் ஆங்கிலம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கேலி கிண்டல் பண்றவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப அரசு பள்ளியில இருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் இருக்கேன், நான் இப்ப அமைச்சரா இருக்கேன். இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ற இந்த கேலி கூத்து தான் தெரியும். ஓ, இப்ப நமக்கு தமிழ் வழி தானே தெரியும், நமக்கு ஆங்கிலம் தெரியலையே, நாளைக்கு நாமளும் இப்படி ஒரு இடத்துக்கு வந்தா நம்ம தப்பா பேசிட்டா இந்த மாதிரி இந்த சமூகம் நம்மளை இப்படி கேள்விக்குறி ஆக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்காலத்தையே நீங்க கேள்விக்குறி ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போடுறாங்க. இது நியாயமான பதிவு, இதுல இவங்களுடைய சைட்ல இது ஒரு சைடு நியாயம் இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த திமுக காரங்க சொல்றாங்க இவங்க ரீல்ஸ் அமைச்சர், எல்லாத்தையுமே ரீல்ஸ் ஆக்குறாங்க அப்படின்றாங்க. திமுக என்ன பண்ணுச்சு அவங்க ஆட்சியில? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து எல்லாருமே, இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பஸ்ஸுக்கு போவாரு, அதை வீடியோ எடுப்பாங்க, ஒரு அம்மா கிட்ட பேசுவாங்க, அதை வீடியோ எடுப்பாங்க, எல்லாமே ஸ்கிரிப்டட், என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. மது அருந்தாதீர்கள், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், இப்படி எல்லாம் எத்தனை வீடியோக்கள் நம்ம பார்த்திருக்கோம். முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட இதே மாதிரியே ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க உள்ள ஒரு பிள்ளைகிட்ட, ஒரு பையன்கிட்ட, நீ ஏதோ ஒரு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாரு. அவன் படிச்ச கதை எதையோ சொல்றான். இந்த மாதிரி வீடியோக்கள் அவங்களும் எடுத்து போட்டிருக்காங்க. அததான் நான் இங்க சொல்ல வரேன். அதாவது இங்க அரசு பள்ளியில காட்ட வேண்டிய விஷயம் என்ன? பள்ளிக்கூட கட்டமைப்பு சரியில்லை, பாத்ரூம் வசதிகள் இல்லை, டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கு, போதுமான வசதிகள் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை, இதெல்லாம் நீங்க வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி அதை சரி செய்யறதுதான் ஒரு அரசோடைய வேலை. ஆனா அதை செய்யாம நான் அரசு பள்ளிக்கு போறேன், அங்க மாணவ மாணவிகளோட சமமா உட்காந்து நானும் அவங்களோட பேசுறேன் போறேன்றதாங்க மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கீர்த்தனா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்றது இப்ப பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, அவங்களுக்கே இப்படித்தான், அது இங்க பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை இங்க என்ன, அந்த பள்ளியோடைய சில விஷயங்கள், சில போட்டோக்கள்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுல போட்டிருக்காங்க. அந்த கட்டமைப்பு சரியில்லை, எல்லாமே இடிஞ்சு போய் இருக்கு, பாத்ரூம் வசதி சரியில்லை, நாத்தமா இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க போஸ்டா போட்டிருக்காங்க.
அப்ப அந்த விஷயங்களை தான் நீங்க எடுத்து பேசணும். ஐயோ, நாங்க 5 வருஷம் ஆண்டோமே, இப்படி வந்து அந்த ஸ்கூல் எல்லாம் நாங்க சரி செய்யலையே. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, கோவையில வந்து 2 அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் வந்து மாணவர்கள் சேராதனால மூடி இருக்கிறதாகவும், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய 2 ஊர்கள்லயும் இப்ப தற்காலிகமா மூடி இருக்கோம், ஜூலை மாசத்துக்குள்ள மாணவர்கள் சேர்ந்தா நாங்க திறப்போம், இல்லைன்னா இல்ல. அப்ப எத்தனை பள்ளிகள் வந்து மூடி இருக்காங்க, அரசு பள்ளிகள்ல எந்த பிள்ளைங்களும் சேர மாட்டாங்க, காரணம் என்ன? அதை சரி செய்யறதுக்கான விஷயத்த முன்னாள் ஆட்சி திமுக ஆட்சியும் அதை வந்து எதுவும் செய்யல. இப்ப வந்திருக்கிறவங்க அதெல்லாம் எடுத்து போஸ்டா வைக்கிறாங்க, சரி செஞ்சா நல்லது. இவங்க செய்யறாங்களான்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அது தெரியல, இது தெரியல, நீங்க ரீல்ஸ் தான் போடுறீங்கன்றது இங்க பிரச்சனை இல்லைங்க. அப்போ இங்க எதை பிரச்சனையா ஆக்கணும், எது வந்து மக்கள் பிரச்சனையா பேசணும்ன்றத அரசியல்வாதிகள் தான் முடிவு பண்றாங்கன்றது நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கீர்த்தனா அவங்க வந்துட்டு பேக் பெஞ்சர்ஸ் வந்து படிக்கிற பிள்ளைங்க இல்ல, அப்புறம் ஆங்கிலம் தெரியல, உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு ஆங்கிலத்துல கேட்டு அந்த பிள்ளை திணறது, இதெல்லாம் வந்து இப்ப இவங்க வந்து ஒரு அமைச்சர் அதை வந்து மீடியா வந்து எடுத்துட்டதுனால பொதுவா மக்களுக்கு இப்ப வெளிச்சமா தெரியுது. ஆனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எல்லாரும் ஸ்கூல்ல அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்ப நானே ஸ்கூல் படிக்கும் போது அப்பதான் வந்து இங்கிலீஷ் வருது, எங்க அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப வீட்லயும் சொல்லி கொடுக்க முடியல, சொல்லி தர டீச்சர்ஸ்க்கும் ஒழுங்கா தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் தமிழ் வழி கல்விதான். திடீர்னு இங்கிலீஷ் வருது, இங்கிலீஷை வந்து சொல்லி தரணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றாங்க, அது ஒன்றும் பெருசா புரியல. வீட்டுல வந்து நம்ம தமிழ்ல பேசுறோம், திடீர்னு ஒண்ணு ஆங்கிலத்துல படிக்கிறோம்ன்ற போது கஷ்டமா இருக்கு. இங்க தமிழை அழிச்சு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தது யாரு? இதற்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள். தமிழ் வழி படிச்சா அது வந்து பெரிய அளவுல உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்னு இங்க சமூகத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்குமே இப்ப நீங்க போறீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்க அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு அறிவா இருக்காங்கன்னு பாப்பாங்களா, இல்ல நீங்க அந்த சப்ஜெக்டை எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு பாப்பாங்களா? இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம் தான் பாக்குறாங்க. யாரும் எனக்கு தமிழ் தெரியுங்க, எனக்கு வந்து ஆனா இது தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்கிறது கிடையாது. இல்ல, நீங்க உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு தான் பேசுறாங்க. அப்ப இந்த சமூகத்துல இது இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இது வந்து புதுசு இல்ல. நான் வந்து அதுக்காக கீர்த்தனா அவங்க சொன்னது சரின்னு நான் சொல்ல வரல. இது புதுசு இல்ல, இது ஏற்கனவே இருக்கு. இந்த சிஸ்டமா மாத்தணும்ன்றதான் நான் சொல்றேன். அப்போ இந்த சிஸ்டமை மாத்தாம இந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறது, இவன் தப்பு, அவன் தப்பு, அவதான் சொன்னா, இத சொன்னா, இது இல்ல. இங்க வந்து மாத்த வேண்டியதை மாத்தாம அப்படியே ஒரு பிம்பத்தை கட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பிக் பாஸ்ல எல்லாம் வந்துட்டு காட்டுறாங்க இல்லையா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதெல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இப்ப அதை பார்த்துட்டு எப்படி மக்கள் வந்து அன்னைக்கு அவ பண்ணால இது இவன் சொல்லிட்டான், அந்த அவன் பேசிட்டான், அந்த நாடகத்துல பார்த்துட்டு அவன் வந்து இப்படியா அவன் அப்படியா, இப்படிதான் இப்ப நம்மள பேச வைக்கிறாங்க. ஆனா இது பிரச்சனை கிடையாது. இது வந்து அதுலயும் இது இன்னொரு விஷயமும் இருக்குங்க. கீர்த்தனா அவர்கள் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு போய் ஆய்வு செஞ்சது நேத்துன்றாங்க. ஆனா 5 நாளைக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய பதிவுல பாக்குறேன், இந்த ஸ்கூல் சம்பந்தமா முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதின் பேர்ல நான் போய் ஆய்வு செஞ்சிருக்கேன்னு அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த அன்னைக்கு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தான் இப்ப வந்து திடீர்னு அந்த வீடியோ வெளியாகுது, அது சர்ச்சையாகுது, பேசப்படும் பொருளாகுது, பெரிய அளவுல பிரச்சனையே, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே இதுதான்ற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா கார்பரேட் மயமா மாறிட்டு வருதுங்க. கோயம்புத்தூர்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு கார்பரேட் முதலாளிகளுக்காக கொண்டு வந்த ஜல் ஜீவன் திட்டம் கஷ்டப்பட்டு அதை வந்து போராடி நிறுத்தியிருக்காங்க. இப்ப ஆட்சியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாவேகா அந்த நிறுவனமான சூயிஸ் நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்து நீங்க தண்ணி விநியோகம் பண்ணி எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க, கன்னியாகுமரியில அணுக்கனிமம் அந்த ப்ராஜெக்ட் வந்து 4 நாள்ல முடிய போற தருணத்துல இருக்கும் போது மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அங்க அனுமதி கொடுத்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை புதுசா கட்டுறதுக்குலாம் நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா நாங்க வந்து அப்ரூவல் கொடுத்துறோம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தனியார் ஸ்கூல்லாம் நீங்க விரிவாக்கம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா என்ஓசி எல்லாம் நாங்களே கொடுத்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட கார்பரேட் மயமா இங்க ஆக்கிட்டு வராங்க. இது பத்தாததுக்கு
இங்க கர்நாடகால இருந்து வரக்கூடிய தண்ணி வந்துட்டு நுரையோடையும் துர்நாற்றத்தோடையும் வருது. காரணம் அவங்க ஊர் கழிவையும் ஃபேக்டரி கழிவையும் சேர்த்து வச்சு திறந்து விடுறாங்க. அதனால அங்கிருந்து இங்க வரக்கூடிய தண்ணி இந்த மாதிரி ஒரு நிலையில வருது. விவசாயம் அதனால பாதிப்புக்குள்ளாது. ஆடு மாடுகள்ல இருந்து மனுஷங்க வரைக்கும் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக போறாங்க. இப்படி இங்க உள்ள எந்த பிரச்சனையுமே பெரிதுபடுத்தி பேசாம ஈவன் சட்டசபையில கூட இதை பத்தி பேசுறது இல்ல. மாறா இப்படி ஆக்ஷன் பண்றதும் அதுக்கு எதிர்வினையா அவங்க ஒண்ணு செய்யறதும் இப்படியாதான் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க மக்கள் பிரச்சனை பேசாம அவங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை அப்படின்னு மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க, மக்களை முட்டாளாக்குறாங்க. மக்கள் தான் இதுல விழிப்புணர்வா இருந்துக்கணும். நாம அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது தேவை, பேசிக் நெசசிட்டி என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப சினிமால பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. 2 பேரும் எப்ப பாரு மோதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த மோதுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா வாழ்க்கையில அப்படின்னா இல்ல, அவங்க எப்பவுமே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காங்க. ஆனா அங்க நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஜெகஜோதியா இருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க செல்வ செழிப்போட நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இங்க அரசியல் எடுத்துக்கிட்டாலும் திமுகவா தாவேகாவா அப்படின்னு திசை திருப்புறதுக்கு தான் இங்க செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசல. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.